ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாண்ட்ரா vlog. இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் எல்லாமே வரும். அதுவும் ஹோம் மேக்கருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம பாத்திரத்தை தேய்க்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இதுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும். நானும் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பாத்திரம் கழுவுறது. அதுக்கு ஒரு கமெண்ட்டும் இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு. எனக்கு தெரியல. அப்போது உங்கள் வீட்டிலலாம் என்ன மாதிரி யார் க்ளீன் பண்ணுவாங்க? இந்த மாதிரி vlog போடுறவங்க வீடியோஸில் நான் நிறைய வீடியோஸில் போய் பார்த்துட்டேன். ஒரு பாத்திரம் கழுவுற வீடியோஸாவது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நானும் அப்படி காட்டியிருந்தேன். பாத்திரம் கழுவுறது வீட்டில் ஒரு முக்கியமான வேலை தானே, அதனால் நானும் காட்டியிருந்தேன். ஏன் அப்படி கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நிறையா ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் போடுறதுக்கு எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியல. வரிசையாக ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம யூடியூப்குள்ளே குதிச்சாச்சு. இனி நல்லபடியாக ஒரு இடத்த பிடிச்சிட வேண்டியதான்ட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் எல்லாம் வரும். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா டெய்லியும் க்ளீன் பண்ணுறது நம்ம ஃப்ளோரை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம். அது ரொம்பவா டஸ்ட்டாக இருக்காது. மற்றபடி இந்த மேலே இருக்கிறது செல்ஃபு, ஃப்ரிட்ஜு மேலே அந்த மாதிரி தான் க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்து பார்த்துட்டு வந்தாச்சு. பாத்திரம் தான் ஃபஸ்ட்டு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி பாத்திரமும் தேய்ச்சி முடித்தாச்சு. இந்த கவர் ஒட்டியிருந்தீங்களா ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் சிமெண்டில் ஒட்டாதீங்க, கண்டிப்பாக அது நிற்காது. இந்த மாதிரி அடந்து தான் வரும். அந்த கடப்பாக்கல்லில் ஒட்டுனா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கடப்பாக்கல் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுங்க. சிமெண்ட் தர ரொம்ப பாலிஷாக இருந்துச்சுன்னா வாங்கி ஒட்டலாம். ஒரு மாதிரி துருன்னு இருந்துச்சுன்னா அது ஒட்டாதீங்க, அதில் நிற்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த வீடை வாங்கும்போது இந்த சிங்கை கொண்டு கலட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மேலே இருந்த டேங்கை கலட்டுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை சரி விட்டுட்டேன், எடுத்துகிட்டு போங்கன்னு. இந்த சிங்கை கலட்டுறதா என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டை ஒரு 15 நாள் கழித்து தான் நான் வாங்கியிருந்தேன். அவங்க 15 நாள் இருந்தாங்க. இந்த சிங்கை கலத்துறதா அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வீட்டுக்குள்ளேருந்து பார்த்ததோ ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி சிங்கு கொண்டா கலட்டிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்ததும் மனசு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம ஹாப்பியாக தானே வாங்கியிருக்கோம், நம்ம எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2வது தான் செட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த செட் பண்ணது ஒழுங்காக ஃபிட் பண்ண முடியலை. ஏன்னா 2வது ஃபிட் பண்ணதானே, அதனால் கேப் இருக்குது. அதை சீக்கிரமே சரி பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம வீட்டு ஆள் சரி பண்ணி தர்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் சரி, ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டில் இருந்த பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருந்தேன். அது இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகேன்னு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த ஸ்டாண்டு செஞ்சதுக்கு அப்புறமா 2-3 நேரம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அது துடைக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது மேலே இருக்கிறது எல்லாமே கிளாஸ் பாட்டில், அப்புறம் இந்த செராமிக் ஜாடி இதெல்லாம் தான் இருக்குது. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாட்டில் நான் உடச்சிட்டேன். திரும்பவும் அதே மாதிரி ஒரு பாட்டிலை வாங்கி செட் பண்ணி வச்சாச்சு. அந்த இடத்துலையே அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா இந்த டம்ளர் தான் இது. கரெக்டாக ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது காஃபி மக்கு அப்படின்ட்டு. அதனால் அந்த மக்கில் தான் நான் வச்சுருந்தேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த மக்கு நான் யூஸ் பண்ணலை. அதனால தான் அந்த செடியை வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இதில் நான் 2 இலை மட்டும்தான் வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு 3 இலை வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த செடியை பார்க்குறதுக்கும் ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கிச்சனில் அடிக்கடி பார்க்குற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை வாங்கி வச்சு பாருங்கள். உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த செடியையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா இந்த உட்டன் ஸ்டாண்டு, ஸ்பூனு, அப்புறமா கத்தி இதெல்லாம் வைக்கிற ஸ்டாண்டு தான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதையும் ஒருக்கா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன். நான்
இதெல்லாம் காய வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பூனெல்லாம் எடுத்து திரும்ப இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால் அவ்வளவா ரொம்பலாம் அழுக்கு இல்லை. இருந்தாலும் சரி ஒன் டைம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் க்ளீன் பண்ணேன். நான் வாங்குகிற ப்ரைஸுக்கு இது வந்து ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. நீங்களும் மீஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கும் ஒரு ரிச் குவாலிட்டியை கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாங்காய் எப்போ சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியல. ஒரு மாங்காயை நான் கூட்டு வச்சுட்டேன். இன்னொரு மாங்காய் அதிலே ரொம்ப நாளாக இருக்குது. சரி எப்போ சாப்பிட்றலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம அந்த புதையலுக்குள்ளே புதைச்சி வச்சாச்சு. தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. ஏன்னா ரொம்ப தூரமாக வச்சா யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் அதிலே வச்சாச்சு. இந்த கீ செயின் பார்த்தீங்களா, இது வந்து எங்களோட கல்யாண நாள் வந்திருந்தில்ல, அதுக்கு என்னோடய தங்கச்சி கிஃப்ட் பண்ணாங்க. இந்த ஒரே ஒரு கிஃப்ட்டு தாங்க வந்திருந்துச்சு. மற்றபடி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே மட்டும் என்னென்னு தான் இந்த கிளிப்பு இது எல்லாமே செய்கிறதுன்னு தெரில. நான் தான் வைக்கிறது, வேறு யாரும் வைக்கிறது கிடையாது. நான் தான் வைப்பேன். இருந்தாலும் அதில் சேர்ந்துறது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக தான் இருக்குது. அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். இருந்தாலும் எப்போவும் அதில் ஸ்டோர் ஆகிடுது. இந்த மாதிரி ட்ராயரில் தான் வச்சுருக்கேன் நிறையா கிளிப்ஸ் எல்லாமே. இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கலைஞ்சு போயிடும். அதனால் இந்த குட்டி குட்டி பாக்ஸில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே சாண்ட்ரா குட்டி பிள்ளையாக இருக்கும்போது யூஸ் பண்ணது. அதை தூக்கி தூர போடாமல் அவளோட குட்டி வயசு ஞாபகங்கள் இருக்கட்டுங்கிற மாதிரி தான் அதை வச்சுருக்கேன். இந்த ஃபேன் வந்து நான் போன இயர் வாங்கியிருந்தேன் ஆனவுக்காக. இப்போ வந்து அது யூஸ் ஆகலை. அது வந்து என்னென்னையும் ஒரு மாதிரி ரிப்பேர் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை பார்த்தீங்க ஃப்ரிட்ஜு மேலே, அந்த கவரை ஓப்பன் பண்ண விடுறானா, ஆனோ உடனே முழிச்சாச்சு. இந்த கவரை ஓப்பன் பண்ணது தான் டக்குன்னு ஒரு அசைவு அசைஞ்சாச்சு. அவன் தூங்கும்போது தாங்க இந்த மாதிரி லாங் வீடியோலாம் எடுக்க முடியும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் லாங் வீடியோ வந்து இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோலாம் எப்போவாச்சும் போடுறதா இருக்குது. ஏன்னா நம்ம குட்டி பசங்களாம் இருக்கும்போது வீடியோ போட்டோம் அப்படின்னா ஒன்று ஸ்டாண்ட் ஆட்டி விடுறது, இல்லைன்னா அடிக்கடி பக்கத்தில் வந்துடுவாங்க, தூக்க வேண்டியதாயிரும். அதனால அவங்க தூங்கும்போது தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது. அசால்ட்டாக நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதில் வந்து இறங்கி பார்த்தா தான் தெரியும் ஒரு வீடியோவை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து மேனேஜ் பண்ணி எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால் லாங் வீடியோ வந்து எப்போவாச்சும் தான் அப்லோட் பண்ண முடியுது. லாங் வீடியோவுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறீங்க. சில லாங் வீடியோக்கெல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, 15 20 அந்த மாதிரி. ஷார்ட்ஸை விட லாங் வீடியோவுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றீங்க. நான் வந்து பார்க்குறேன் சீக்கிரமே அடிக்கடி எப்போவாச்சும் ஒரு 1 வீக்குக்கு ஒரு 3 இல்லைன்னா 4 லாங் வீடியோவாச்சும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே மீன் தொட்டி இருந்துச்சுங்க. அதில் இருந்த மீன் எல்லாமே செத்து போச்சு. மீனை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மீன் வந்து இப்போ எதுவுமே இல்லை. அதனால் அந்த மீன் தொட்டி எடுத்து வெளியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜு மேலே க்ளீன் பண்ணிடலான்னு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இனிமே போகும்போது மீன் வந்து நாங்கள் அநேகமாக 5 கிராமத்தில் தான் வாங்குவோம். அங்கே போகும்போது மீன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு மீன் தொட்டியையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்த கவரையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பூந்தொட்டியை தூக்கி வச்சாச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தான். அதுக்கப்புறமா இந்த செல்ஃபில் தாங்க க்ளீன் பண்ண வந்தாச்சு. இதில் வந்து எனக்கு எப்படி வச்சு வீடியோ கவர் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஒரே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. அதனால் அந்த மொபைலை வச்சு கீழே வச்சு தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் அப்புறமா ஜெபமாலை இது எல்லாமே ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அரிசி வாளியையும் க்ளீன் பண்ணி தொடச்சேன். உள்ளே திறந்து பார்த்தா அரிசி காலியாகிடுச்சு. நல்ல வேளை இப்போவாச்சும் பார்த்தேனேன்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜு மேலே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எவ்வளோ டஸ்ட் இருந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த மாதிரி செல்ஃப்லேயும் எல்லாமே ஓரளவுக்கு தொடச்சி வச்சுட்டேன். ஆனால் ஃபுல்லாக எடுக்கலை. இருந்த பொருளை மட்டும் அப்படியே லைட்டாக தூசி தட்டி அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா இது வந்து போன லாங் வீடியோவில் போட்டிருந்தேன் 20 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு பொருளும் 20 ரூபான்னு. அதை தான் அந்த பிக் ஷாப்பர்லேயே இருக்குது. இதை எப்படா எடுத்து வைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கரெக்டான டைம் மாட்டியாச்சு. அதனால் எல்லா திங்ஸையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மேட்டும் 20 ரூபா தாங்க. இது வந்து சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. 20 ரூபான்னா ரொம்பவே குவாலிட்டி பெஸ்ட்டாக இருந்துச்சு. வாஷ் பண்ணும்போது மட்டும் பார்த்து வாஷ் பண்ணிக்கணும். பார்த்து வாஷ் பண்ணால் கூட கொஞ்ச நாள் ஓடும், இல்லைன்னா உடனே அந்த நூலெல்லாம் பிரிந்து வந்துடும்.
அதுக்கப்புறமா இந்த கிளிப்ஸு இது எல்லாமே இந்த ட்ராவில் தான் அடுக்கி வைக்கிறேன். ஏன்னா அந்த குட்டி பாக்ஸ் இருக்குதுல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்ல, அந்த பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் இந்த ட்ராயரில் வச்சாச்சு. இந்த மாதிரி பீரோ இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ராயர் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் அடுக்கி வச்சுப்பீங்க. ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் அவங்களோட பர்ஸு, பெல்ட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து கிளிப்பு அந்த மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் அந்த செல்ஃபில் இருக்குது. அப்புறமா இந்த எல்லாமே அந்த கரண்டியையும் எடுத்து வச்சாச்சு. உட்டன் கரண்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையும் வச்சாச்சு. இந்த ஸ்க்ரப்பரையும் நம்ம புதையலுக்குள்ளே புதைச்சி வச்சாச்சு. நம்மளோட ப்ரெஷ்ஷு கூடையும் மாற்றியாச்சு. இந்த பப்பாளி வந்து நம்ம வீட்டில் பழுத்தது தாங்க. இதை வந்து ஆனோ வந்து பறிச்சுட்டு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு எட்டுற அந்த ஹைட்டில் இருக்குது. அதனால் அவன் வந்து அதை விட்டு வைக்கிற மாட்டேங்க. அங்கே பாருங்கள், காயை கொண்டு ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு அம்மா இந்தாங்கன்னு கொண்டு வந்து தந்துடுறான். நானும் சரி லைட்டாக கலர் கொடுத்துருந்துன்னா வச்சுருப்பேன். ரொம்ப காயாக இருந்துன்னா தூக்கி அதை கூட்டு வச்சுருவேன், இல்லைனா தூக்கி தூர போட்டுற வேண்டியதான். அப்புறமா இன்னும் 1 மந்த்து லீவ் இருக்குதுன்னு அதை மறந்துட்டு அந்த ஸ்டடி டேபிளில் எப்போவும் இந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்து சாண்ட்ராவோட பேக்லேயே வச்சு அதை வந்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு தான் அந்த பேக்கில் இருந்த புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுலேயும் சாண்ட்ராவுக்கு முடியாத நோட்டெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பேப்பர்லாம் பிளெயின் பேப்பர் நிறைய இருந்துச்சு. அந்த நோட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ரஃப் நோட்டுக்கு அவளுக்கு கொடுத்து விட்டுக்கலான்ட்டு. அந்த பேக்குக்குள்ளே ஆனோ தான் நினைக்கிறேன் என்னோடய புக்ஸையும் 2 புக்ஸை எடுத்து உள்ளே வச்சுருந்தான். அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆனோ குட்டியும் முழிச்சாச்சு, சாப்பிட்றதுக்கும் டைம் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.